விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. அவர் அழைத்தவர் உண்மையுள்ளவர். ஆமென். அவர் நம்மோடு கூட இருந்து ஆண்டவர் செய்கிற காரியம் மிகவும் பயங்கரமாக இருக்கும் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. தேவனுடைய பார்வைக்கு பொல்லாப்பானது செய்த போது ஆண்டவர் செய்யக்கூடாத ஒரு பெரிய அற்புதத்தை அந்த இடத்துல செய்தார். பூமி தன் வாயை பிளந்து அவர் குடும்பத்தாரை முற்றிலுமாக விரிவுபடுவது என்று சொல்லுவார். அல்லேலூயா. அப்பேற்பட்ட தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். எதை குறித்தும் பயப்படாமல் கலங்காமல் இருக்கும். கர்த்தர் நம்மோடு இடைபெறுவார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் ஆராதிக்கும்படியாய் கடந்து வந்திருக்கிற அனைவரையும் மீண்டும் வரப்போகிற இயேசு நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. 1 சாமுவேல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 10வது வசனம். 1 சாமுவேல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 10வது வசனம். கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே தேவன் நம்மோடு பேசுகிற வார்த்தை என்னவென்று சொன்னால், அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி. யார் என்று சொன்னால் அண்ணா. அதாவது இந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை தலைப்பு என்னவென்று சொன்னால் அழுகையின் ஜெபம். நம் கண்ணீரோடு செபிக்கும் போது ஆண்டவர் நம்ம கண்ணீருக்கு பதில் தருகிறவராக இருக்கிறார். விசுவாசிக்கிறேன். இல்லையா? நம் தேவ சமூகத்திலே கடந்து வந்து நாம் கண்ணீரோடு செபிப்பேர் என்று சொன்னால் உங்கள் கண்ணீரை கண்டு ஆண்டவர் உடனே பதில் தருகிறவராக இருக்கார். நாம் ஆவிக்கிற வாழ்க்கையிலும் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் தேவ சமூகத்திலே நம்முடைய கண்ணீரினாலே ஜெபிக்க வேண்டியது மிகவும் அவசியமா இருக்கும். நமக்கு ஒரு காரியம் நடக்க வேண்டும் என்று சொன்னால், ஒரு ஆபத்து வருகிறது என்று சொன்னால் தான் ஆண்டவரை தேடுகிறது மாத்திரமல்ல, எல்லா நேரங்களிலும் எல்லா சமயங்களிலும் கர்த்தரை தேவ சமூகத்தில் தேடி கண்ணீரோடு ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவர். இல்லையா? தேவ சமூகத்தில் அழுது ஜெபித்து நன்மைகளை பெற்றுக்கொண்ட தேவ மனிதர் அநேகர் உண்டு. அது ஒரு சில தேவ மனிதர்கள் மாத்திரம் நாம் தியானித்து எப்பேற்பட்ட சூழ்நிலையில அவர்கள் தேவனுடைய சமூகத்திலே கடந்து வந்தார்கள், அவர்கள் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலே அந்த ஜெபத்தை ஏறெடுத்தார்கள் என்று சொல்லி நம்ம பார்த்து நம்முடைய வாழ்க்கையிலும் அழுகின் ஜெபம், அதாவது கண்ணீரின் ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில மிகவும் அவசியமான காரியம். இல்லையா? ஒரு ஆவிக்குரிய மனுஷன் கர்த்தரை ஏற்றுக்கொண்டிருக்கிற தேவ மனிதன் அவன் மேலும் விழுந்த கடமை என்னவென்று சொன்னால் ஜெபிக்கணும், துதிக்கணும், ஜெபிக்கணும், வேதத்தை வாசிக்கணும். இதுதான் ஒரு கிறிஸ்துவனுக்கு உண்டான வாழ்க்கையில் நடக்கிற ஒரு அற்புதமான காரியம். ஒரு மனிதன் வேதத்தை வாசிக்காமல் இருப்போம் என்று சொன்னால் அவனுடைய வாழ்க்கை தாறுமாறாக போகும். அவன் செம்மையான வழியிலே நடக்க முடியாது. அதே போல கர்த்தரை துதியாமல் இருந்தார் என்று சொன்னால் அவனுடைய ஆத்மா நஷ்டப்பட்டு போகும். அல்லேலூயா. ஒன்று, வேதத்தை வாசிக்கிறவனுடைய வேதத்தை வாசிக்காதவனுடைய வாழ்க்கை தாறுமாறான பாவத்தின் வாழ்க்கைக்குள்ளாகும். இரண்டாவது, தேவனை துதிக்காமல் இருக்கிற மனுஷன் அவனுடைய ஆத்மா நஷ்டப்பட்டு போகும். இரண்டாவது, ஜெபிக்காத மனுஷனுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. 3 காரியம் நமக்கு முக்கியம். 3 காரியம் நமக்கு மாத்திரமல்ல, எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் இது முக்கியமானது. அல்லேலூயா. இங்க அன்னாளை குறித்து நம்ம பார்க்கும்போது முதலாவது, அவ ஏன் மனங்கசந்து அழுதாள் என்று சொன்னால் அவளுக்கு ஒரே ஒரு குறைதான், குழந்தை இல்லை. அன்னாளுக்கு குழந்தை இல்லை. எல்கானா வருஷந்தோறும், இதன் அதிகமான உங்கள் மத்தியில் சொல்லியிருக்கிறேன், இடத்துல உட்கார்ந்துட்டு நான் தியானித்துக் கொண்டிருக்கும்போது ஆண்டவரோடு பேசின காரியங்கள் உங்கள் மத்தியில் சொல்றேன். பலியில போகும்போது எல்கானாவுக்கு 2 மனைவி இருந்தாங்க. எல்கானாவுக்கு 2 மனைவி. அதுல ஒருத்தி பேர் வந்துதான் அன்னாள், இன்னொருத்தி பேர் வந்து பெரினாள். பெரினாள் என்ன பண்ணுவோம், அண்ணால வருஷந்தோறும் போகும்போதெல்லாம் அவளை வந்து மனைவி உண்டாக்குற வார்த்தைகள்னால கஷ்டப்படுத்தும். இப்போ நம்முடைய குடும்பத்தில் ஒரு ஆசீர்வாதம் நமக்கு இல்லை என்று சொன்னா நம்ம குடும்பத்தில் எவ்வளவு கேவலமான வார்த்தைகள், மனம் கசந்து போகிற வார்த்தைகளால பேசுவாங்களோ அதே போலதான் பெரினாள் என்ன பண்ண அண்ணாருக்கு மனமடி உண்டாக்குற வார்த்தைகளை பேசிக் கொண்டிருக்கும். அல்லேலூயா. வாசிக்கலாம் 6வது வசனம். பெரினாள் என்ன பண்ணுவாராம், அவளை
அதிகப்படியான வார்த்தைகளை சொல்லுவாங்க. இப்ப இருக்கிற காலத்துல நீங்க யாருக்காவது குழந்தை இல்லைன்னு சொல்லி நீங்க அவங்க இடத்துல போய் விசாரிச்சு பாருங்க, நீங்க சமாதானமா இருக்கிறீங்களா சந்தோஷமா இருக்கீங்களா, ஆனா சொல்லுவாங்க வெறும் சும்மா வாய்ப்புக்கு சொல்லிட்டு போயிடுவாங்க நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. ஆனா அவங்க உள்ளான அந்த வார்த்தை நீங்க கேட்கும்போது அவங்க கண்ணுல அந்த கண்ணீர் தேங்கி நிற்கும். ஏன்னு சொன்னா வார்த்தைகள் அவ்வளவு கொடுமையான வார்த்தைகளை அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற சூழல் இல்லையா. இங்க அப்படித்தான் வருஷந்தோறும் அண்ணால் இருக்கானா வருஷந்தோறும் பலி செலுத்தும்படியா ஆலயத்துக்கு போறாங்க. போகும்போதெல்லாம் வெளிநாள் அண்ணால மனமடி உண்டாக்குகிறார் என்று சொன்னால் அதற்கு முன்பாக அவள் தேவ சமூகத்தை தேடாமல் இருந்திருக்கிறார். அல்லேலூயா. ஏன் என்று சொன்னால் அவனுடைய கணவன் எல்கானா என்ன பண்றாரு, அவளுக்கு சமாதானப்படுத்துகிறார். அந்த சமாதான வார்த்தை அவளுக்கு அந்த நேரத்துக்கு சரியாக இருக்கிறது என்று சொல்லி அவள் தேவ சமூகத்தை தேடாமல் இத்தனை ஆண்டு காலங்கள் சொல்ற வருஷந்தோறும் இப்படிதான் பேசிக்கொண்டிருப்பான். ஆனா இந்த வருஷம் என்ன பண்றாரு, போகும்போது வெளிநாள் அவளை மனமடி உண்டாக்குற வார்த்தையினாலே விசனப்படுத்தினாள். 7வது வசனம் வாசிக்கும் போது அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்தில் அவன் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாய் செய்வான். அவன் ஆலயத்துக்கு போகும் போதுதான் அண்ணால வெளிநாள் மனமடி உண்டாக்குவா. அது வரைக்கும் எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் இருக்காது. ஆனா இப்போ ரொம்ப வார்த்தைகள், இப்போதான் அண்ணாளுக்கு தெளிவு வர ஆரம்பிக்குது. எனக்கு கிடைத்த இந்த வார்த்தையை நான் சொல்றேன், இத்தனை ஆண்டு காலங்கள் அண்ணால் தன் கணவனாகிய எல்கானாவுடைய அன்பான வார்த்தைகளை கேட்டு 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 சமாதானம் அடைந்து கொண்டிருக்கிறான். அப்படித்தானே இல்லையா சொல்ற வருஷந்தோறும் நான் போறேன், வருஷம் போறாரு எல்கானா. அண்ணாலே கூப்பிட்டு போறாரு, வெளிநாடு கொண்டு போறாரு. ஆனா அண்ணாளுக்கு குழந்தையில வெளிநாளுக்கு குழந்தை இருக்குது. அந்த குழந்தைகள் எல்லாம் கூட்டு போய் பலி செலுத்தும் போது அந்த குழந்தைகளை பார்க்கலும் அண்ணாளுக்கு இரட்டிப்பான பங்கு கொடுப்பான். அந்த பங்குல எல்லாம் அவளுக்கு சமாதானம் இல்லை. அப்போ ஒருவேளை ஆண்டவருடைய சமூகத்தை தேடுவதற்கு முன்பாக அது அண்ணாளுக்கு சமாதானமா இருந்திருக்கான். என் கணவன் எனக்கு அன்பான வார்த்தை சொல்றாரு, அது போது எனக்கு. என் குடும்பத்தார் எனக்கு சமாதான வார்த்தை சொல்றாரு, அது போது எனக்கு சொல்லி அண்ணாள் நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் இந்த முறை அண்ணாளுடைய இருதயம் மிகவும் உடைக்கப்பட்டதா இருந்தது. அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை தடை செய்கிறார் என்று சொன்னால் அதற்கு பின்பு நாம் நினைத்து கூட பார்க்க முடியாத ஆசீர்வாதத்தை தருகிற தேவனாய் இருக்கிறார். விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தடைபட்டு நிக்குது, எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தடையாய் நிக்குது என்று சொன்னால் நான் அதற்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் சொன்னவர் சொன்னதை செய்து முடிக்கிற வரைக்கும் நம்ம கைவிட மாட்டோம். அல்லேலூயா. எனக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்காரு என்று சொன்னால் இந்த ஆசீர்வாதம் உனக்கு வரும் என்று சொன்னால் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னால் அந்த ஆசீர்வாதம் கண்டிப்பா வரும். ஆபிரகாமை ஆண்டவர் அழைக்கும் போது குழந்தை இல்லை சொல்றார், வெளியவா வானத்தை அண்ணாந்த பாரு, வானத்து நட்சத்திரங்கள் போல உனக்கு பெருகப்படும் சொல்லி வாக்கு கொடுத்தார். ஆனா குழந்தை இல்லை. அவன் குழந்தை வரும்போது 75 வயசுல அவர் ஆண்டவர் அழைக்கிறாரு. அப்ப சொல்ற வாக்கு உனக்கு ஒரு குமாரன் கொடுப்பட்டு. ஆனா கிடைத்தது 100 வயசு, 25 வருஷம் காத்திருந்தார். ஆனா இங்க அண்ணாளுடைய கண்ணீருக்கு உடனே பதில் கொடுக்கிற தேவன். அல்லேலூயா. தேவன் நல்லவர். பாருங்க, ஆலயத்துக்கு போகும் சமயத்தில் அவள் அண்ணாளை மனமடி வாக்கு இப்படியே வருஷந்தோறும் செய்யும் போது அண்ணாளின் புருஷன் அவளை சமாதானப்படுத்திக் கொண்டிருப்பான். ஆனா அதனால் அந்த சமாதானம் கொஞ்ச நேரத்துக்கு தான். அவன் என்ன பண்றாரு, அவள் புருஷனாக எல்கானா அவளை பார்த்து அண்ணாலே ஏன் அழுகிறாய், ஏன் சாப்பிடாது இருக்கிறாய், ஏன் சஞ்சலப்படுகிறாய், 10 குமாரர் பார்க்கலும் நான் உனக்கு அதிகம் அல்லவா என்று சொல்லி அந்த 10 குமாரர் பார்த்து நான் உனக்கு அதிகமா இருக்கிறதில்ல, நான் உன் கூட இருக்கிற ஏன் அழுதுட்டு இருக்கிற சாப்பிட்டு சொன்ன போது அதெல்லாம் காதல் கேட்கவே இல்லை, அழுதுட்டே இருக்கிறான். என்ன பண்றது, மனுஷன் அழுது ஒன்றாக போறது இல்லை. என்ன பண்றான், 9வது வசனம் வாசிக்கும் போது சீலோவிலே அவர்கள் புசித்து குடித்த பின்பு அண்ணாள் எழுந்திருந்து ஆசாரியனாக ஏலி கர்த்தருடைய ஆலயத்தின் வாசல் நிலையடிலே ஒரு ஆசனத்தில் மேல் உட்கார்ந்திருந்தான். அவன் போய்
மனம் கசந்தது. அல்லேலூயா. இத்தனை வருஷம் தேவ சமூகத்தை தேடாத அன்னாள், தன் கணவனார் சொன்ன அன்பான வார்த்தைகளை கேட்டு கேட்டு சமாதானம் அடைந்த அன்னாள், அதுக்கப்புறம் அன்னாளுக்கு அந்த வார்த்தையை கேட்க முடியல. ஏனென்று சொன்னால், பெரிநாள் என்னை மிகவும் விசனப்படுத்தி கொண்டிருக்கிறார். நான் போய் தேவ சமூகத்தில் அப்பதான் தேடுறான். அல்லேலூயா. இந்த காலை வேளையில் நன்றாக கவனித்து பாருங்க. உங்களுக்கு ஒரு கஷ்டம் வருது, ஒரு பாடு வருதுன்னு சொன்னா உடனே போங்க, முழங்கால் படி நீங்க தேவ சமூகத்தில் ஆண்டவரே இந்த காரியத்திற்காக நான் ஜெபிக்கிறேன்னு சொல்லி நீங்க ஜெபித்து பாருங்க. கர்த்தர் உங்களுக்கு பதில் கொடுக்கிறார். அல்லேலூயா. அண்ணா அவர் போய் தேவ சமூகத்தை அது வரைக்கும் தேடவே இல்லை. தேவ சமூகத்தில் போய் ஜெபித்தான்னு சொல்லப்படவே இல்லை. இந்த 10வது வசனத்தில் வருது, அவள் போய் மனம் கசந்து அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள். அல்லேலூயா. அந்த விண்ணப்பம் பண்ணின விதம் எப்படி தெரியுமா? சொல்றா, ஆண்டவரே நான் சிறுமியும் எளிமையுமானவன், இது மனுஷனுடைய சமாதானம் எனக்கு வேண்டாம். ஒரே நடந்ததாக மனுஷன் கொடுக்கிற சமாதானம் எனக்கு வேண்டாம், உலகம் கொடுக்கிற சமாதானம், என் தேவனுடைய சமாதானம் எனக்கு போதும் என்று சொல்லி அண்ணால் போய் அழுது ஜெபிக்கிறான். அழுது ஜெபித்த போது 11வது வசனம் 12வது வசனம் வாசிக்கும் போது அண்ணால் ஒரு பொருத்தனை பண்ணி ஜெபிக்கிறான். ஒரு பொருத்தனின் ஜெபம். இந்த அண்ணாளை குறித்து நம்ம பார்க்கும்போது எத்தனை விதமான பேசலாம். கண்ணீரின் ஜெபம், பொருத்தின ஜெபம் என்று சொல்லி அண்ணாளை குறித்து பேசலாம். அவள் கண்ணீருக்கு அவ்வளவு வல்லமை. அந்த சொல்ற நம்முடைய கண்ணீருக்கு அவ்வளவு வல்லமை. நம் கண்ணீரோடு தேவ சமூகத்தில் ஜெபிப்போம் என்று சொன்னால் ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு வருகிறார். இங்க வாசிக்கும் போது அண்ணாள் எழுந்திருந்து ஆலயத்திற்கு கடந்து வந்தாள். ஆலயத்துக்கு வந்த போது அவள் அழுது கொண்டு ஒரு பொருத்தனோடு ஜெபம், சேனைகளின் கர்த்தாவே தேவரீர் உம்முடைய அடியாரின் சிறுமியை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன், அவன் தலையின் மேல் சவரங்கத்தை படுவதில்லை என்று சொல்லி ஒரு பொருத்தனை பண்ணணும். ஒரு பொருத்தனை பண்ணும் போதுதான் ஒரு பொருத்தனை பண்ணி அவள் ஜெபிக்கிறான். அந்த பொருத்தனை பண்ணி ஜெபிக்கும் போது அவள் கர்த்தருடைய ஆளை சன்னிதியில் வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணுகிறதை கண்ட போது ஏலி அவன் வாயை மட்டும் கவனித்திருக்கிறான். வாய் மட்டும் தான் அது சத்தம் பண்ண வரல, வாய் மட்டும் தான் பண்ணிக்கிட்டு மனசுக்குள்ள இருந்து அழுதுட்டு இருக்கான். நீங்க மற்றவங்க பார்க்கணுங்கிற ஜெபம் அல்ல, தேவ சமூகத்துல ஆண்டவர் உள்ளான இதயத்தை பார்க்கணும். நீங்க தேவ சமூகத்துல கடந்து வந்து முழங்கால் படிக்கிட்டு நீங்க ஜெபிப்பீங்கன்னு சொன்னா கண்ணீரோடு ஜெபிப்பீங்க, சத்தம் போட்டு ஜெபிக்கணும் இல்லை. உங்க இருதயத்தில் இருக்கிற பாரங்கள் எல்லாம், உங்கள் இருதயத்தில் இருக்கிற காரியங்கள் எல்லாம் தேவ சமூகத்தில் ஊற்றி ஜெபிக்கும் போது ஆண்டவர் ஜெபத்திற்கு பதில் தருகிறவர். இல்லையா? அவன் ஏன் என்ன பண்றான், ஆசா என்ன பண்றான், அவனை திட்டுறான். அதற்கு 15வது வசனம் சொல்ற அண்ணாள் சொல்றான், நான் மன கிளேசம் உள்ள ஸ்திரீ என்று சொல்லி ஏலியன் எடுத்து சொல்றான். நான் வேலையால் மகள என்னாத, நான் குடித்தல நான் வரல, என்னுடைய இருதயத்தில் இருக்கிற பாரம், என் இருதயத்தில் இருக்கிற காரியம், என் இருதயத்தில் இருக்கிற கஷ்டத்தை என் தேவ சமூகத்தில் ஒட்டி கொண்டிருக்கிற மன கிளேசம் உள்ள ஸ்திரீயை வச்சு. இல்லையா? அவன் மனம் அவ்வளவு வேதனைப்பட்டிருக்கு. குழந்தை இல்லை, ஒரே ஒரு காரியம் தான். வெளிநாள் அவளை வருஷந்தோறும் மனமடிவாக்கும் போதெல்லாம் இது இல்லாம ஆண்டவர் அதான் பாருங்க என்ன பண்றாரு, அண்ணாளுடைய கர்ப்பத்தை யார் அடைத்திருந்தாலும் ஆண்டவர் அடைத்திருந்தார். வசனம் சொல்ல முடியாது மேல கர்த்தர் அவள் கர்ப்பத்தை அடைத்திருந்தபடி, கர்த்தரோ அவள் கர்ப்பத்தை அடைத்திருந்தார். 5வது வசனம் கீழ்ப்பகுதி, கர்த்தரோ அவளுடைய கர்ப்பத்தை அடைத்திருந்தார். எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வர தடையா இருந்ததுன்னு சொன்னா, அந்த தடை நிற்குது என்று சொன்னா உடனே புரிஞ்சுக்க, இதுக்கு அப்புறம் ஆண்டவர் எனக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை தருகிறார். இல்லையா? யோபு குறித்து நீங்க பார்க்கும்போது யோபு தனக்கு உண்டான எல்லாவற்றையும் இழந்து போனார். ஆனா கடைசி வரைக்கும் தேவனுக்கு விரோதமாய் பேசல. ஆண்டவர் தன்னுடைய சிநேகிதருக்காக யோபு வேண்டுதல் செய்த போது யோபுவின் சிறையிருப்பை மாற்றினார். 42வது அதிகாரத்தில் வாசிக்கும் போது அவர் இருந்த காட்டிலும் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை யோபுவுக்கு கற்றுக் கொடுத்தார். ஏனென்று சொன்னால் ஜெபம் ஒரு மனுஷனை, ஒரு மனிதனோட குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறதா இருக்கிறது. ஜெபம் மாத்திரமல்ல, அழுகு கண்ணீரோடு நீங்க ஜெபிப்பீங்கன்னு சொன்னா அந்த கண்ணீருக்கு கர்த்தர் பதில் தருகிறவராக. கர்த்தர் நல்லவர் சொல்றாரு, நான் மன கிளேசம் உள்ள ஸ்திரீ என்று சொல்லி ஆசாரியனை பார்த்து ஆசாரியனா இருக்கிற ஏலியனுக்கு சொல்றாரு. சொன்னதுக்கு அப்புறம் ஏலி சொல்றான் 17வது வசனம், நீ சமாதானத்தோடு போ, நீ இஸ்ரவேல் தேவனிடத்தில் கேட்ட
விண்ணப்பத்தின்படியே கட்டளை. அதுக்கப்புறம் தேவ சமூகத்துல கடந்து வந்து தன்னுடைய மனதில் இருக்கிற எல்லாவற்றையும் கண்ணீரோடு ஊற்றி ஜெபிக்கிறதுக்கு அப்புறம் அன்னாளுக்கு ஒரு சமாதானம் இல்லையா? அதான் சொல்றாரு இயேசு கிறிஸ்து, உலகம் கொடுக்கிற சமாதானம் அல்ல, என்னுடைய சமாதானத்துக்குள் வைத்து போகிறேன் இல்லையா? இங்க அன்னாளுக்கு அதுக்கப்புறம் அப்பொழுது அவள் உங்களுடைய அடியாளுக்கு உங்களுடைய கண்களே தயவு கிடைக்க கிடவது என்று சொல்லி புறப்பட்டு போய் போதனம் செய்தார். அப்புறம் அவள் துக்கமுகமாக இருக்கிறது இல்லையா? ஆலயத்துக்கு கடந்து வந்து தேவ சமூகத்தில் செவித்து நீங்க எழுந்து கடந்து போய் பாருங்க, உங்களுடைய துக்கம் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி சமாதானம் தருகிறார் இல்லையா? அன்னாளின் ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் அவருக்கு குமாரனை கொடுத்தார், சாம்பேலை கொடுத்தார். சாம்பேல் அந்த தேசத்தில் இருக்கிற பெரிய தீர்க்கதரிசி யார் என்று சொன்னால் சாம்பேல் தான். அவரை போல தீர்க்கதரிசி வேறு யாரும் இல்லை இல்லையா? தேவனோடு பேசின தீர்க்கதரிசி. அன்னாளின் ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் 22வது வசனம் வாசிக்கும் போது சில நாள் சென்ற பின்பு அன்னாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல். நீங்க நிறைய பேர் கேட்டு பாருங்க, என் பேர் என்ன கேட்ட சாம்பேல், என் பேர் என்ன கேட்ட சாம்பேல், நிறைய கேட்டு பாருங்க சாம்பேல் பெறுதல். ஏனென்று சொன்னால் கர்த்தரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொண்ட அன்னாளை போல அவர்களும் தேவ சமூகத்தில் கேட்டு பெற்றுக்கொண்டார் இல்லையா? அல்லேலூயா. நம்ம எது கேட்கிறோமோ ஆண்டவர் அதை தருகிற தேவனா இருக்கிறார். நமக்கு என்ன தேவை இருக்குதோ, நமக்கு என்ன ஆசீர்வாதம், நமக்கு என்ன தேவையோ அதை ஆண்டவர் தருகிறவராக இருக்கிறார். அங்க அன்னாள் தான் சொன்னபடி ஆண்டவருக்கு அந்த பொருத்தனை செய்தால் அண்ணா என்ன பண்றான்? அன்னாள் கொண்டு போய் சாம்பவேலை ஆலயத்தில் விட்டுட்டு வந்துட்டார். விட்டுட்டு வந்ததுக்கு அப்புறம் ஆண்டவர் செய்த அற்புதத்தை பாருங்க. 2ஆம் அதிகாரம் 21வது வசனம். அப்படியே கர்த்தர் அன்னாளை கடாட்சித்தார். அவள் கர்ப்பந்தரித்து 3 குமாரரையும் 2 குமாரத்தையும் பெற்றால் சாமுவேல் என்று பிள்ளையாண்டான் கர்த்தருடைய சந்நிதியிலே வளர்ந்தார். அல்லேலூயா. ஒரு பிள்ளைய ஆலயத்துக்கு விட்டாரு, அன்னாள் விட்டா, ஆண்டவர் அவர் கொடுத்தது 5 பிள்ளை. அல்லேலூயா. ஒரு பிள்ளையை ஆண்டவர் கொடுத்தாலும் ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பார் என்கிற அந்த விசுவாசம், அந்த நம்பிக்கை அன்னாளுக்கு இருந்தபடியால் ஒன்றும் வரல, அவள் ஜெபம் பண்ணா. பின்பு நடந்த காரியம் 3 குமாரர்கள் 2 குமாரர்கள் சொல்லி 5 குமாரர்கள் அன்னாளுக்கு ஆண்டவர் கொடுத்தார். அல்லேலூயா. நம்முடைய ஜெபம் நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்கும். நம்முடைய கண்ணீரின் ஜெபம் நம்ம சந்ததியை பெருக பண்ணும். அல்லேலூயா. அல்லேலூயா. 2வது, ஒரு தாயாருடைய அழுகையை கண்டு ஆண்டவர் தன் பிள்ளைக்கு இறங்குகிறார். வாசிக்கிறான் ஆதியாகம புத்தகம் 21ஆம் அதிகாரம் அதனுடைய 11வது வசனம். ஆதியாகமம் 21:16. பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பாயின் தூரத்தில் போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதான். அல்லேலூயா. முதலாவது அன்னாள் எதற்காக அழுதா? குழந்தை இல்லை என்று சொல்லி அழுதான். 2வது, இங்க ஒரு தாய் அழுகிற எதற்காக? என்னோட பிள்ளை சாக போகிறது, அதை பார்ப்பதற்கு எனக்கு தைரியம் இல்லை என்று சொல்லி பிள்ளையை வைத்து விட்டு கூறாப்பார. யார் என்று சொன்னால் ஆகார். யார் என்று சொன்னால் சாராளுடைய அடிமை பெண். அந்த அடிமை பெண் செய்த சம்பவத்தின் காரியத்தின் நிமித்தமாக சாரால் ஆகாரையும் பிள்ளையும் அனுப்பி விடுகிறான். அனுப்பி விட்டதுக்கு அப்புறம் துருத்திலிருந்து தண்ணீர் செலவழிந்த பின்பு அவள் பிள்ளையை ஒரு செடியின் கீழே விட்டு, பிள்ளை சாகுவதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பாயும் தூரத்தில் போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். அங்க சத்தமிட்டு தாய் அழுது கொண்டிருக்கிறார். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. இங்க ஆகார் தன் மகன் மரிக்க போறதை பார்க்க முடியாமல் சத்தமிட்டு அழுது கொண்டிருந்த சமயத்துல தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டு கடந்து வருகிறார். அல்லேலூயா. நீங்க அழுது ஜெபிக்கிறீங்க, உங்க பிள்ளைகளுக்காக நீங்க அழுது ஜெபிக்கிறீங்கன்னா ஆண்டவர் உடனே இறங்கி வந்து பதில் கொடுக்கிறவர்கள் கண்டிப்பா விசுவாசிக்கிறீங்க. அல்லேலூயா.
என் பிள்ளைகளுக்காக, என்னுடைய குடும்பத்திற்காக, என்னுடைய பிள்ளைகள் நன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்லி எந்த தாயார் அழுது ஜெபித்துக் கொண்டிருக்கிறாங்களோ கர்த்தர் ஜெபத்தை கேட்டு பதில் தருகிறவரா இருக்கிறார். இல்லையா? ஆகார் சத்தமிட்டு அழுது கொண்டிருக்கிற அந்த சமயத்துல தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டு தேவ தூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது, பயப்படாதே. பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவதூதன் தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். இல்லையா? நம்முடைய பிள்ளைகளின் சத்தத்தை ஆண்டவர் கேட்கிறார். பிள்ளைகளுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுக்க வேண்டும். சிறு வயதிலிருந்து வேத வசனங்களை சொல்லிக் கொடுக்க வேண்டும். தேவனுக்கு பிரியமா இருக்கிறதை கற்றுக் கொடுத்து நாம் நடக்கும் போது தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்கிறவர். இல்லையா? உதாரணம் என்னவென்று சொன்னால், ஏலி ஆசரனா இருக்கிறான், அவரிடத்துல ஆண்டவர் பேசல. சிறு பிள்ளையாடா இருக்கிற சாம்பல் இடத்துல ஆண்டவர் பேசுறார், கூப்பிடுறாரு, சாம்பல் என்று சொல்ல கேட்டார். உடனே சாம்பல் எதிர்த்து போய் ஏலி இடத்துல இருக்கிறான், ஆண்டவரே நீ கூப்பிட்டீங்களா என்று சொல்லி. அவன் இல்லைங்கிறான். ஏலிக்கு அப்பதான் தெரிஞ்சு ஆண்டவர் கூப்பிடுறாரு சொல்லி. சிறு பிள்ளைகளுடைய சத்தத்தை கேட்டு அவர்களை ஆசீர்வதிக்க ஆண்டவர் கடந்து வருகிறார். வசனம் சொல்லப்படுகிறது, சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதீர்கள் என்று சொல்லி. அல்லேலூயா. சிறு பிள்ளைகளை தேவ சமூகத்தில் அனுப்பி கொடுக்கணும். சிறு பிள்ளைகளை தேவ சமூகத்தில் தேவனுடைய பாதுகாப்புல, தேவனுடைய வசனத்திலும், தேவனுடைய கரத்திலும் ஒப்பு கொடுத்து பிள்ளைகளை வளர்க்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. சிறு பிள்ளையின் சத்தத்தை ஆண்டவர் கேட்கிறவராய் இருக்கிறார். சிறு பிள்ளைகளுக்கு ஆண்டவர் இறங்கி வந்து போதும். இங்க ஆகாருடைய பிள்ளையின் சத்தத்தை கேட்ட தேவன் இறங்கி வந்து எழுந்து பிள்ளை எடுத்து அவனை அவன் கையில பிடித்து கொண்டு போ, அவனை பெரிய ஜாதி ஆக்கும் என்று சொல்லி வாக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் பெரிய ஜாதி ஆக்க வேண்டும் சொல்லி வாக்கு கொடுத்தார். தேவன் ஆண்டவர் சொன்னதை ஆண்டவர் செய்தார். அல்லேலூயா. ஆகார் மகன் ஒரு பெரிய ஜாதியாக விருப்பத்தில வல்லவனானான். தேவன் அவனோடு கூர்ந்து மனாந்தரத்தில் குடியிருந்தான். ஆண்டவர் அவனோடு கூர்ந்து அவனை பெரிய ஜாதியாக மாற்றினார். தாயாருடைய ஜெபம் மகனை ஆசீர்வதிக்கிறது. அல்லேலூயா. நம்முடைய ஜெபம் நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறதா இருக்க வேண்டும். அல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்றான், 56வது சங்கீதம் 8வது வசனம் சொல்லப்படுகிறது, என் அலைச்சல்களை என் தேவரீர் எண்ணிருக்கிறீர், என் கண்ணீரை உம்முடைய துருத்தில வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவா இருக்கிறது என்று சொல்றான். அல்லேலூயா. சங்கீதக்காரன் தெளிவா சொல்றான், என்னுடைய கண்ணீரை நீங்க துருத்தில பிடித்து வைங்க ஆண்டவரே, அதை கணக்கில் வைத்திருக்கிறீங்க, அதை விசாரிப்பதற்கு ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நல்லா கவனித்து பாருங்க. நீ கண்ணீர், நீ தேவ சமூகத்தில் எத்தனை சொட்டு கண்ணீர் விடுறீங்களோ அது கீழே விழுந்து நினைக்காதீங்க, ஆண்டவருடைய துருத்தில பிடித்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நான் கண்ணீரோடு விதைத்ததை என் விருத்தோடு அறுத்து கொண்டு போறேன். அல்லேலூயா. நான் கண்ணீரோடு நான் ஜெபிப்பேன் என்று சொன்னால் என் கண்ணீர் என் ஆண்டோட சமூகத்தில் ஒரு துருத்தில வைத்திருக்கிறார். அது துருத்தில என்னுடைய கண்ணீர் அல்ல, அங்குதான் இருக்கு. நீங்க கண்ணீரோடு ஜெபித்து பாருங்க, ஆண்டவர் குடும்பத்தில் ஒரு மாற்றத்தை கட்டளையிடுவார். நீங்க கண்ணீரோடு ஜெபித்து பாருங்க, பிள்ளைகள் வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கட்டளையிடுவார். நீங்க ஜெபிக்காம ஆண்டவர் எனக்கு செய்யல என்று சொல்லிட்டு இருந்தீங்கன்னா ஆண்டவர் ஒரு பதிலும் இருக்குது. இதில் ஒரு தீர்மானத்தோட போங்க. நான் கண்ணீரோடு தேவ சமூகத்தில் ஜெபித்து நன்மையை பெற்றுக் கொள்வேன் என்று சொல்லி. அல்லேலூயா. இங்க ஆகார் ஜெபித்த போது தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டான். அவ அழுது ஜெபிக்கிறான், வனாந்தரத்தில் உட்கார்ந்து அழுது ஜெபிக்கிறான். பிள்ளையின் சத்தத்தை கேட்டு ஆண்டவர் பிள்ளையோடு கொடுத்து அவனை பெரிய ஜாதியாக. மூன்றாவது ராஜா ஜெபிக்கிறார். 2 ராஜாக்கள் புஸ்தகம். எசேக்கியா ராஜா என்ன பண்றாரு, சுவர்புறமா திரும்பி ராஜா ஏன் ராஜா அழுதாருன்னு சொல்ல, மரண செய்தி கேட்ட போது யாருக்கு தான் துக்கம் வராமல் இருக்கும். வாசிக்கலாம் 20ஆம் அதிகாரம், 2 ராஜாக்கள் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம், அதனுடைய 3வது வசனம். ஒரு ராஜா அழுகிறார். ஏன் ராஜா அழுகிறார் என்று சொன்னால், அந்நாட்களிலே எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாக இருந்தான். அப்பொழுது ஆமோஸ்தின் குமாரனாக ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொன்னார். மரண செய்தி எசேக்கியா ராஜாவுக்கு வருது.
ராஜா எசேக்கியா ராஜாவை குறித்து நீங்க வீட்டுல போய் வாசிக்கும் போது அவன் தேவனுக்கு உண்மையாய் நடந்த மனுஷன். தாவீது எப்படி தேவனுக்கு உண்மையாய் நடந்தாலும் தாவீதின் வழியில நடந்த எசேக்கியா ராஜா அங்க இருக்கிற விக்கிரத தோப்பு எல்லாவற்றையும் முடித்த போது தேவனுக்கு அந்த வாழ்கிற நாட்களிலிருந்து தேசத்தை பரிசுத்தமா வைத்திருந்தார். அவருக்கு ஒரு சம்பவம் நடக்குது, வியாதி வருது. அந்த வியாதி எப்படின்னா மரணத்துக்கு ஏதுவான வியாதி. ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றாரு, நீ ஒழுங்குபடுத்தும் நீ பிழைக்க மாட்டீர். நம்ம இடத்துல வந்து நீ பிழைக்க மாட்டேன் அதுக்கு போவேன்னு சொன்னா நமக்கு எப்படி இருக்கும்? அந்த வார்த்தையை கேட்ட எசேக்கியா அடுத்திருந்தவர் அப்படியே திரும்பி சோர்வமா திரும்பி கண்ணீரோடு செபிக்கிறார். ஆண்டவரே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்துவமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானது செய்தது என்பதை நினைத்ததும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா ராஜா அழுதார் என்று சொல்லியிருக்கார். ராஜா என்ற ஸ்தானத்துல நான் ராஜா எப்படி அழுவேன்னு சொல்லி எசேக்கியா நினைக்கல. அவ அழுகிறாரு, மிகவும் அழுது அவ மிகவும் அழுதான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவ அழுது செபித்த உடனே பதில் வருது. நல்லா கவனிப்பாருங்க, பதில் உடனே வருது. ஏசாயா பாதி முற்றத்தை விட்டு அப்புறம் போகிறதுக்கு முன்னால் கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி சொன்னது, நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாக எசேக்கியாவை நோக்கி, நீ உன் தகப்பனாக தாவீது தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன், 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவா என்று சொல்லி ஆண்டவர் உடனே பதில் கொடுத்தார். இதெல்லாம் கண்ணீர் ஜெபத்திற்கு உண்டான இந்த வல்லமை. அண்ணால் கண்ணீரோடு செபித்தால் ஆண்டவர் சாமுவேலை கொடுத்தார். ஆகார் கண்ணீரோடு செபித்தால் ஆண்டவர் அந்த ஆகாரின் பிள்ளையோடு கூட ஒரு பெரிய ஜாதியாக மாற்றினார். எசேக்கியா ராஜா கண்ணீரோடு செபித்தார். நடந்த சம்பவம் 15 வருஷத்தை ஆண்டவர் அவனுக்கு கூட்டி கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. காலை வேளையில ஆண்டவர் சொல்லிருக்காரு, தேவ சமூகத்துல உங்களுக்கு இருக்கிற பாரங்கள் எல்லாம் கண்ணீரோடு நீங்க செபிப்பீங்கன்னு சொன்னா, நீங்க கண்ணீரோடு தேவ சமூகத்துல செபிப்பீங்கன்னு சொன்னா ஆண்டவர் உங்களுக்கு பதில் தருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகார் கனாந்தரத்துல கர்த்தரை நோக்கி அழுத போது பிள்ளையின் சத்தத்தை ஆண்டவர் கேட்டார். அண்ணால் தேவ சமூகத்தில் கடந்து வந்து அண்ணால் தேவ சமூகத்தில் கடந்து வந்து செபித்த போது, ஒரு பொருத்தனையோடு செபித்த போது அவளுக்கு சாமுவேலை கர்த்தர் கொடுத்ததுக்கு பின்பாக 5 பிள்ளைகளை கொடுப்பார் என்று சொன்னார். நாம் செபிக்கும் போது நம்முடைய குடும்பத்தை சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. 3வது, ராஜா என்கிற ஸ்தானத்தை விட்டு இறங்கி சுவர்புறமாக திரும்பி எசேக்கியா ராஜா அழுத போது, அவன் அழுது செபித்த போது ஆண்டவர் அவனுக்கு 15 ஆண்டுகளை கூட்டி கொடுப்பார் என்று சொன்னார். எந்நாட்களும் உயிரோடு எழுந்திருக்கிற இயேசு, நாம் ஆராதிக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் உங்களையும் என்னையும் நடத்துகிற தேவன், நம்முடைய கண்ணீரை காண்கிற தேவனாய். அதான் ஆகார் சொல்றாரு, நீர் என்னை காண்கிற தேவன் என்று சொல்லி அவனுக்கு வீர் லகாய் ரோய் என்று சொல்லி ஆண்டவருக்கு பேரிட்டார். லகாய் ரோய் என்று பேரிட்டார் ஆண்டவர். நீர் என்னை காண்கிற தேவன் என்று சொல்லி. இப்பொழுதும் ஆண்டவர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். என் பிள்ளைகள் எனக்காக ஜெபிக்க மாட்டார்களா என்று சொல்லி ஆண்டவர் ஏங்கிக் கொண்டிருக்கிறார். காலை வேளையில தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கும் ஆண்டவரை, இன்னிலிருந்து ஜெபிக்க தேவ பிள்ளையாய் மாறுவேன் என்று சொல்லி தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். கண்களை மூடி தேவ சமூகத்தில் தலைகள் காணும். கர்த்தர் பேசின வார்த்தைகள், அவர் சொன்ன வார்த்தைகள் ஒன்று வெறுமையாக இதுவரைக்கும் திரும்பி வந்தது. அல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ராஜா உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. தகப்பனே நாங்கள் செபிக்க நாங்கள் ஒப்பு கொண்டுக்கிறோம் ஆண்டவரே. இவ்வளவு நாட்களாக நாங்கள் செபிக்காமல் இருந்திருப்போம் என்று சொன்னார். இந்த காலை வேளையை எங்களை காலத்தை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே. அப்பா எங்கள் ஜெபங்கள் தகப்பனே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எங்கள் ஜெபங்களை கண்ணீரில் துதித்தில் பிடித்து வைத்திருக்கிறேன். அதை விசாரிப்பதற்கு ஒரு காலத்தை வைத்திருக்கிறேன் ஆண்டவரே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். சர்வ வல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தகப்பனே உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா. வல்லவரே உமக்கு நன்றி, 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 நன்றி. ஒப்புக்கொடுங்க அப்பா.
இதுவரைக்கும் நான் ஜெபிக்காமல் இருந்திருப்பேன் என்று சொன்னார். இந்த காலையில் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, தகப்பனே அண்ணா தகப்பனை அழுது ஜெபித்த போது ஒரு குமாரனை கொடுத்து அதை ஒப்பு கொடுத்த போது அவர் பொருத்தனையை செலுத்தின போது மீண்டும் 5 குமார் 3 குமார் 2 குமார்கள் கொடுத்து ஆகார் அழுது ஜெபித்த போது பிள்ளையின் சத்தத்தை கேட்டு தேவன் அந்த பிள்ளையாண்டவனோடு கூட இருந்து அவனை பெரிய சாதியாக்கினார். இசைக்கு ராஜா ஜெபித்த போது 15 ஆண்டு காலங்களை கூட்டி கொடுத்த தேவன். அல்லேலூயா. என்னை வாழ வைக்கும் தெய்வமே நன்றி ஐயா, என்னை வாழ வைக்கும் தெய்வமே நன்றி ஐயா, வல்லமை தேவனே நன்றி ஐயா, என்னை வாழ வைக்கும் தெய்வமே நன்றி ஐயா, என்னை வாழ வைக்கும் தெய்வமே நன்றி ஐயா. கலங்கின்ற போதெல்லாம் கண் துடைத்தீர், கண்ணீரை துருத்தியில் பீத்து வைத்தீர். நான் கலங்கின்ற போதெல்லாம் கண் துடைத்தீர், கண்ணீரை துருத்தியில் பீத்து வைத்தீர். என் கண்ணீரை விசாரிக்கும் காலம் வரும், என் கண்ணீரை விசாரிக்கும் காலம் வரும். அதுவரையில் ஒரு கருத்தில் அடங்கிடுவேன், அதுவரையில் ஒரு கருத்தில் அடங்கிடுவேன். கலங்கின்ற போதெல்லாம் கண் துடைத்தீர், கண்ணீரை துருத்தியில் பிடித்து வைத்தீர். நான் கலங்கின்ற போதெல்லாம் கண் துடைத்தீர், கண்ணீரை துருத்தியில் பிடித்து வைத்தீர். என் கண்ணீரை விசாரிக்கும் காலம் வரும், என் கண்ணீரை விசாரிக்கும் காலம் வரும். அதுவரையில் உன் கருத்தில் அடங்கிடுவேன், அதுவரையில் உன் கருத்தில் அடங்கிடுவேன், அதுவரையில் உன் கருத்தில் அடங்கிடுவேன். அல்லேலூயா. நான் கலங்கி நின்ற போது என் கண்ணீரை துடைத்தது, நான் பாரத்தோடு நின்ற போது என் கண்ணீரை துடைத்தது, நான் துக்கத்தோடு நின்று அழுத போது என் கண்ணீரை துடைத்தது, நான் கண்ணீரோடு ஆண்டவர் சமூகத்தில் ஜெபித்த போது என்னுடைய ஜெபங்களை கேட்டு எனக்கு பதில் தருகிற தேவன், அன்னாரின் ஜெபத்தை கேட்டு சாமுவேலை தந்த தேவன், ஆகாரின் அழுகுரலை கேட்டு பிள்ளையாண்டானை ஆண்டவர் ஆசீர்வதித்து நடத்தினவர். எசேக்கியா ராஜா ஜெபித்த போது 15 ஆண்டு காலங்களை கூட்டி கொடுத்த தேவன். அன்பு தேவ ஜனமே, இந்த காலை வேளையில ஜெபிக்கல்ல எப்பொழுதும் தேவ சமூகத்தில் அழுது ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளாய் கர்த்தர் நம்மை நடத்துவாராக. ஜெபிப்போம், ஜெயம் வருவோம், தேவனை ஆசீர்வதிப்பாராக. வானத்துக்கு பூமிக்கு சகல அதிகாரம் படைத்த நல்ல பிதாவே, பரிசுத்தாரனை காலை வேளையில இம்மட்டுமே எங்களை மற்ற அசிவான தெய்வக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு பேசின ஒரு வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தகப்பனே, கண்ணீரோடு ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்களை நாங்கள் தியானித்திருக்கிறோம். தகப்பனே, நாங்கள் கண்ணீரோடு ஜெபிக்க, தகப்பனே, நாங்கள் மாரத்தோடு கண்ணீரோடு தேவ சமூகத்தில் ஜெபிக்கிற பிள்ளைகளாய் எங்கள் குடும்பங்களுக்காக, எங்களுடைய பிள்ளைகளுக்காக, ஆண்டவரே, எங்கள் தேசத்திற்காக ஜெபிக்கிற பிள்ளைகளாய் நீர் எங்களை மாற்றும்படியாக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் ஆசீர்வதிங்க, புதிதாக வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஆசீர்வதிங்க. உன் நாம மாத்திரமாக இயேசு நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாக தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவர் அன்யோன்யம் என்றும் சதா காலங்களிலும் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.